வருங்கால அரசு அதிகாரி அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஓரல் தூரும் மொழியில் பாட்டு 5 பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதில் வந்து நம்ம பாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பானா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா பணம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக குடிச்சிட்டே இருக்காங்க. குடிக்கிறதுனால வீட்டில் வந்து சாபம் விடுறாங்க. சாபம் விடுறது வந்து காற்றோட காற்றா பறந்து போயிட்டு காற்று பெருங்காற்று அப்படின்ட்டுருக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வந்துட்டு பா இருக்குது. பா அப்படின்னாக்க பாட்டு அப்படின்னு நமக்கு தெரியும். பாட்டு பாம்பு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். வேறு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னாக்க பஞ்சு மரம், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். பஞ்சு மரம் இருக்குது. பஞ்சு மரம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா நல்லா அந்த பஞ்சு வந்து தூய்மையாக தானே இருக்கும். நல்லா தூய்மையாக இருக்குது. பஞ்சில் என்ன கிடைக்குது? நூல் கிடைக்குது. பஞ்சு மரம் வந்து நல்லா நிழல் தருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நிழல் தருது. நிழல் வந்து ஒரு இடத்துக்கு மட்டும் இல்லாமல் நல்லா பரப்பி எல்லா இடத்துக்கும் பரப்பி தருது. பரப்புதல் அப்படின்ட்டுருக்கு. அடுத்து அந்த நிழல் வந்து ரொம்ப அழகாகவும் இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் பஞ்சு வந்து பறந்து ஒரு நாள் போயிடும்ல, அதனால் அந்த பஞ்சை வந்து காற்று வச்சுக்கணும். காப்பு அப்படின்ட்டுருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பீ பார்க்க போகிறோம். பீனா அழகு, பிள்ளை அழகாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். பீ அழகு. பீனா பெருமரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பூ இருக்குது. பூனா நமக்கு என்ன தெரியும்? புக்கில் வந்துட்டு பூனா மலர் அப்படின்ட்டுருக்கு, அதனால் நமக்கு தெரியும். பூனா பூத்தல் நமக்கு தெரியும். வேறு என்ன இருக்குது அப்படின்னாக்கா தாமரை இருக்குது. தாமரை ஒரு பூ தான். அந்த தாமரை ரொம்ப கூர்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது அந்த தாமரை. அப்புறம் வந்து ஒரு நாகம் இருக்குது. நாகம் பூ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் இருக்குது. இந்த பூவெல்லாம் எங்கே இருக்குன்னா பூமியில் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்து மழை பொழிஞ்சு பூ வந்து ரொம்ப பொலிவாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பிறப்பு நாளும் பூ தான். இலை பூவில் தானே இலை இருக்கும், அதனால் இலையும் வச்சுக்கலாம். எல்லாமே ஒரு இடத்துல தான் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், அதுவும் தெரியும். வேறு என்ன இருக்குது அப்படின்னா தீப்பொறி இருக்குது. தீப்பொறினா அந்த காலத்தில் வந்துட்டு இந்த காவடி நெருப்பு போகிறதுலாம் வந்துட்டு பூ மிதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ பூனா தீப்பொறி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இருக்குதல் இருக்குது. பூ வந்து இறுக்கி கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உமக்கணி அப்படின்னு புதுசாக இருக்குது. ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. இப்போது பே பார்க்க போகிறோம். பேனா மேகம், நம்ம புக்கிலே இருக்குது, நமக்கு தெரியும். வேறு என்ன இருக்குது அப்படின்னாக்க பேனா பேய் இருக்குது. பேய் வந்து அந்த காலத்தில் பார்த்தா அச்சமாக இருக்கும், ஆனால் இப்போதைக்கு அச்சம் கிடையாது. சினம் தான் வருது. சினம் வருது. பேய் வந்து எப்படி இருக்கும்? ஒரு வெள்ளையாக இருக்கும், வெள்ளை உருவமாக, அதான் நுரை மாதிரி இருக்குது. பேய் வந்து நுரை மாதிரி இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பை பார்க்க போகிறோம். பையனா நமக்கு என்னென்னலாம் தெரியும் அப்படின்னாக்க கையில் வச்சுருக்க பை தான். சாக்கு பை இருக்குது. கொள்ளளவு பொருள் வச்சுருக்கிறது அதுவும் ஒரு பை தான். கொள்கலன் அதுவும் பை தான். சட்டை பை பாக்கெட்டில் உள்ளது அதுவும் பை தான். ஓகேவா? அடுத்து என்னென்ன இருக்குன்னா பசுமை, பை பசுமையாக இருக்குது அப்படின்னு இருக்கலாம். பசுமை அழகாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். வேறு என்ன இருக்குது அப்படின்னாக்க இளமைன்னு புக்கில் இருக்குது, நமக்கு தெரியும். இளமையாக இருக்கிற நம்ம புக்கு சின்ன வயசில் வந்து புக்கெலாம் நம்ம ரொம்ப தூக்கியிருப்போம்ல, ரொம்ப தூக்கினால பை வச்சு தூக்கியிருக்கனால மந்த குணமாக ஆகிடுது. மந்த குணமாகி உடலில் உள்ள உள்ளுறுப்பெல்லாம் வில்லு மாதிரி வளைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப மெதனமாக தூக்கிட்டு போயிட்டுருக்கான், அதனால் வில்லு போல் வளைஞ்சு போயிடுது உடல் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பை வந்து பாம்போட படம் போட்ட பை, நல்ல நிறமாக இருக்குது. பாம்போட படம் போட்ட பையாக இருக்குது. குடர்னு ஒன்று இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். போனா செல் அப்படின்னு அர்த்தம் தெரியும். அடுத்து பறந்து போ. அதுக்கப்புறம் போவேன் போ, அது தெரியும். ஏவல் கட்டளையிடுறாங்க, போ அப்படின்னு கட்டளையிடுறாங்க. ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து என்ன இருக்குன்னா மா இருக்குது. மானா இந்த இடத்துல எதுவுமே நமக்கு சம்மந்தப்பட்ட மாதிரியே இல்லை, ஆனால் ஒரு ஷார்ட்கட்டோட பார்க்கலாம். மானா இமையன் அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். இமையனுக்கு வந்துட்டு இமயன் இருக்காரு. இமயனுக்கு வந்து சிவன் வந்து நஞ்சு கொடுக்குறாரு. நஞ்சு கொடுத்ததுனால அவனை காப்பாற்றணும் அப்படின்னு அவன் பிரம்மர்கிட்ட போய் கெஞ்சுறாரு. அப்போ பிரம்மர் என்ன பண்ணுறாருன்னா அசோக மரத்துக்கிட்ட மந்திரம் போடுறாரு. அசோக மரத்துக்கு அடியில் மந்திரம் போடுறாரு. எந்த டைமில் சாயந்தரம் டைமில், சந்திரன் வந்து ஈவினிங் தானே வரும், ஈவினிங் டைமில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே காப்பாற்றணும் அப்படின்னு மந்திரம் போடுறாங்க. இல்லைன்னா யமன்கிட்ட போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து மான் இருக்குது. மானை நம்ம புக்கில் என்னென்ன இருக்குது?
அழகு இருக்குது, புக்கில் அழகு இருக்குது, அழைத்தல் தெரியும், அளவு, ஒரு மரம் அது தெரியும். அடுத்து வந்துட்டு துகள், மிகுதி, மேன்மை, வண்டு, பெரிய, இது வயல், இது எல்லாமே புக்கில் இருக்குன்னு நமக்கு தெரியும். வேறு என்ன இருக்குன்னா மாடு அப்படின்னு தெரியும். இங்கே வந்து அனிமல்ஸ் பற்றி என்ன கொடுத்துருக்காங்கன்னா குதிரை, பன்றி, யானை, பரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குதிரைனாலும் பரினாலும் ஒரே இதுதான். ஓகேங்களா? அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா பார்ப்போம். இப்போ தாயின்னு இருக்குது, அம்மான்னு சொல்லுவோமா, அப்போ தாய், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த தாய் யாருன்னா சரஸ்வதி தாய் இருக்காங்க. சரஸ்வதி தாய் வந்து சீலை கட்டியிருக்காங்க. சீலை வந்து சீலை கட்டியிருக்கப்போ இடுப்பில் சீலை கட்டியிருக்காங்க. அப்போது இடுப்பில் வந்துட்டு என்ன கட்டியிருக்காங்கன்னா ஒரு கருப்பு நிறம் கொண்ட நஞ்சு கொடி கட்டியிருக்காங்க. அது கட்டியிருக்கனால வலிக்குது, ரொம்ப வெறுப்பாக இருக்குது, மரணம் ஆகிற அளவு கூட ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த நஞ்சு கொடி கட்டினதுக்கப்புறம் அவங்களுக்கு பெருமை கிடைக்கிது, மகத்துவம் ஆயிடுறாங்க, அப்புறம் செல்வம் இதெல்லாம் கிடைக்கிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பார்க்க போகிறோம். மீனாலே ரொம்ப உயர்வாக உள்ளது, ரொம்ப மேலே இடத்துல உள்ளது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவோம். ஆகாயம்னா என்ன, ரொம்ப மேலே உள்ளது. உயர்ச்சினா மேலே உள்ளது. மேலிடம்னாலும் உயர்வாக மேலே உள்ளதான். மகிழ்வினாலும் நல்ல உயர்வான ஒரு விஷயந்தான். மேலேனாலும் மேலே, வானாலும் மேலே தான், மேன்மைனாலும் மேன்மை தர்றது மேலே தான், பெருமைனாலும் நல்ல விஷயம் மேன்மை தர்றது தான். ஓகேங்களா? அடுத்து 3 இருக்குது. மூப்புன்னு நமக்கு தெரியும், 3ம் தெரியும், மூவேந்தர்கள் தெரியும். மூப்புன்னு கொடுத்துருக்காங்க. மூப்பு முன்னாடி உள்ளவங்க வந்து அழிஞ்சிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான். தேங்க்யூ டு ஆல்.